முகமதுக்கு ஒரு தத்து பிள்ளை இருந்தார். அவருடைய பெயர் ஜெயித் இபின் முகமது. அவருக்கு முகமதை ஒரு திருமணம் செய்து வைத்தார். ஜெயிதுடைய மனைவியின் பெயர் ஜைனாப். ஆனால் ஜைனாப்பை ஒரு நாள் வீட்டில் கண்டதான முகமது அவளின் மீது ஈர்க்கப்பட்டார். ஆகையினால் அல்லாஹ் ஒரு வெளிப்பாடை கொடுத்து ஜெயிதை விவாகரத்து செய்ய வைத்து ஜைனாவை முகமதிடம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாதத்திற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? As for the story about Zayd, that too comes from Ibn Ishaq. It's one of the books, an early biography of the Prophet Muhammad. இந்த கதை இப்னு ஹுசைன் என்ற புத்தகத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. இது 100 வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்டபடியால் இதை நாம் முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. He said that the story of Zayd இவர் இதை இப்னு ஹுசைன் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறதாக வாதித்தார். ஆனால் உண்மையில் இந்த கதை குர்ஆன் 33:37 இருக்கிறது. இதற்கு என்ன சொல்லுவார்? ஒருவேளை முகமதின் காலத்திற்கு பின்பாய் வந்த இஸ்லாமியர்கள் தங்கள் ஒழுக்கக்கேடான நடத்தையை சரிப்படுத்தும் விதமாக இந்த குர்ஆனின் வசனத்தை குர்ஆனுக்குள்ளாய் சேர்த்திருக்கலாம். இது அவ்வாறாக வந்ததான ஒரு காரியமே அன்றி வேறொன்றும் இல்லை. அப்பொழுதானால் இந்த குர்ஆன் வசனம் பின்பு வந்த முஸ்லிமால் சேர்க்கப்பட்டதா? தங்கள் ஒழுக்கக்கேடான நடத்தையை மறைக்கும்படியாக சேர்க்கப்பட்டதா? இது நம்ப முடியாத காரியமே. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சிந்தியுங்கள். நாம் வஞ்சிக்கப்படாதிருப்போம். தேவனை நோக்கி பாருங்கள். அவரே உங்களை விடுவிப்பார். அவரே உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். அவரால் கூடாதது ஒன்றும்